Good morning, students. Welcome to Blue Star Heights Secondary School online classes. Today we are going to see laws of motion, gravitation topic. So in this topic, gravitation, we will see Newton's universal law of gravitation. That is, every particle of matter in this universe attracts every other particle with a force. யூனிவர்ஸில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸும் எனி ஆப்ஜெக்ட்ஸ் எவ்ரி திங் ஆர் ஒன்றோட ஒன்று எப்படி இருக்கும், அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபோர்ஸ் மூலமாக. ப்ரீவியஸ்லி யூ நோ தட். ஸோ வி ஆர் இன் தி மில்கி வே கேலக்ஸி, உங்களுக்கு தெரியும் அது. ஸோ நம்மளோட யூனிவர்ஸில் நம்ம இருக்கிற கேலக்ஸி வந்து மில்கி வே கேலக்ஸி. இதே போல் யூனிவர்ஸில் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன் அவர் மில்கி வே கேலக்ஸியில் வி ஹாவ் த சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டத்தில் இந்த சன் இஸ் அட் தி சென்டர். ஸோ 8 planets are moving in the elliptical orbit. ஓகே, இதே போல் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு பிளேஸில் இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, டியூ டு சன்னோட கிராவிடேஷனை பேஸ் பண்ணி எல்லா பிளானட்டும் சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு. ரைட்டா? டியூ டு சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, த சேம் கான்செப்டு திஸ் இஸ் ஃபார் எர்த் இருக்குது. எர்த் ஆல்சோ சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ எர்த்தை மூணோட நேச்சுரல் சேட்டலைட் எர்த்தை பேஸ் பண்ணி சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக இது ஒரு ஆப்ஜெக்டு, இது ஒரு பாடி. இது பாடிக்கு மாஸ் M1 எடுத்துக்கலாம். ஸோ 3 இருக்குது, இதோட மாஸ் வந்து M2 எடுத்துக்கலாம். ஸோ எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணோம், மூணோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, மூணு சுற்றி வருது எர்த்தை. ஓகே, ஸோ சப்போஸ் எர்த்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. இன்னும் எர்த்து டிஸப்பியர்னால் எர்த்தை இல்லாமல் போச்சுன்னா எர்த்தை பேஸ் பண்ணி சுற்றி வர மூணு என்ன ஆகும், அட் த டைம் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வராமல் ஏன்னா எர்த்துக்கு கிராவிட்டி கிடையாது. அதனால் என்ன ஆகும்னா அப்படியே போக ஆரம்பிச்சிடும். த சேம் கான்செப்ட் ஹியர் ஆல்சோ. சப்போஸ் சன் இருக்குது, சடனாக டிஸப்பியர் ஆகிடுச்சு. சன்னுனா வாட் ஹேப்பன்ட், சன்னை பேஸ் பண்ணி சுற்றி வருது இல்லையா எல்லா பிளானட்டும், அந்த பிளானட்டு டிஸப்பியர் ஆன உடனே என்ன ஆகும், அப்படியே ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயே மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி சுற்றி வராது. ஓகே, ஸோ இதான் வந்து ஒவ்வொரு பாடிக்குள்ளே இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேவா? இப்படி தான் யூனிவர்ஸில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. அந்த பார்ட்டிக்கல் அந்த ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லுவாங்க யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் கிவன் பை நியூட்டன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இப்படி சொல்லலாமா, இதை இந்த இடத்துல இப்படி பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்? இந்த ஃபோர்ஸை எஃப்னு சொல்லலாம். இந்த எஃப் எதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ், ரெண்டு மாசஸ் M1 M2, இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ டிவைடட் பை R². ஸோ எப்படி சொல்லலாம், தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் two bodies is directly proportional to product of the masses and inversely proportional to square of distance between them. Okay, so in your textbook la they are given or object, this is another one object, idoda mass M1, idoda mass M2, so separated by a distance R. ஓகே, ஸோ இதோட ஃபோர்ஸ் F1 ஆக்ட் பண்ணோம். ஸோ இதோட ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் F2 ஆக்ட் பண்ணோம். ஸோ இமேஜின் பண்ணிக்கணும், எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸால் தான் மூணு என்ன ஆகிட்டு இருக்குது,
சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ மூணும் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். யூ நோ தட் வி ஹவ் சீன் மூனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு எர்த்தில் வந்து என்னாகும், அஃபெக்ட் பண்ணோம். யூ நோ தட் நியூ மூன் ஃபுல் மூன் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சி வேவ்ஸோட எப்படி ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் நியூ மூன் ஃபுல் மூன். பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல பிளேஸில் மூன் வந்து வெரி க்ளோசர் டு எர்த் வரும்போது அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு எர்த்தை கொஞ்சம் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி ஃபீல் பண்ணோம். ஓகே, ஸோ இப்படியும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், இப்படியும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே, ஸோ இதிலேருந்து என்ன சொல்லணும்னா F is directly proportional to product of two masses and inversely proportional to square of distance between them. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடலாமா? அந்த கான்ஸ்டன்ட்டு தான் கேபிட்டல் G m1 m2 by r². இந்த ஜிக்கு பேர் தான் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ தட் இஸ் G equal to 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. இதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஜியோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம்? தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் two objects, that is called force F. F is directly proportional to product of two masses and inversely proportional to square of the distance between them. So the proportionality cancel பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் போன அந்த கான்ஸ்டன்ட் தான் G. That is called universal gravitation constant. This is the value of the universal gravitation constant. Okay, the next topic is acceleration due to gravity. We can represent that by G அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ when you throw any objects, ஒரு ஆப்ஜெக்ட் எனி ஒரு பால் throw upward direction, its velocity ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் போனோன்னா வெலாசிட்டி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகே, அண்ட் தென் இந்த பாடி என்ன ஆகும், ஃபால் டவுன்வர்ட் டைரெக்ஷன், இங்கேருந்து போய்ட்டு ஃப்ரீ ஃபாலிங்காக கீழே வந்து விடும். பிகாஸ் ஆஃப் எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸால். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்த வெலாசிட்டி மேக்ஸிமம் ரீச் ஆனவுடனே வெலாசிட்டி பிகம் 0. ஸோ அந்த பாடி இங்கேருந்து கீழே விழும்போது ஃப்ரீ ஃபாலிங் பாடியாக கீழே வந்து விழும். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கீப்ஸ் சேஞ்சிங் ஆஸ் இட்ஸ் ஃபால் டவுன். கீழே விழும்போது வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி மஸ்ட் பி டியூ டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். இந்த பாடியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே, தி ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி இஸ் டியூ டு எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது மேலே ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் பண்ணுது இல்லையா, அது எதனாலனா எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸால். ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த், ஆர் சிம்பிளாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அதை ரிப்ரசன்ட் பண்ணுறது G அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு யூனிட் இருக்குது. ஸோ ஜினா ஆக்சலரேஷன் சொன்னோம் இல்லையா. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன்? ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G. ஸோ SI யூனிட் என்ன வரும்? ஸோ ஆக்சலரேஷன் தானே, மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகே, ஸோ எர்த்தோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தட் இஸ் கால்டு G equal to, we can write 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் ஜியோட வேல்யூ இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட சர்ஃபேஸில் ஜியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 9.8 into 10 into மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வில் கோயிங் டு சி ஒரு டாபிக் பார்ப்போம். அதில் இந்த ஜியோட வேல்யூ 9.8 சர்ஃபேஸில் எப்படி இருக்கும், எர்த்துக்கு மேலே போக போக எப்படி இருக்கும், எர்த்துக்கு கீழே போக போக எப்படி இருக்கும்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரிலேஷன் பிட்வீன் G and G. Acceleration due to gravity को universal gravitation constant को उल्ला relation. So what is G? Acceleration due to gravity. Capital G ना universal gravitation constant को. Okay, இது எப்படி நம்ம ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, எர்த்து ஆப்பிள் வச்சு சொல்லலாம், இல்லை எர்த்து ஒரு பால் வச்சு சொல்லலாம். சி யூ ஜஸ்ட் இமேஜின் இது எர்த்து. ஓகே, ஸோ எர்த்துக்கு ஒரு மாஸ் இருக்கும், அது எம். எர்த்துக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், அதை வந்து நம்ம எப்பவுமே கேபிட்டல் ஆர் அப்படி இருப்போம். ஓகே, ஃபார் அவர் ரெப்ரசன்டேஷன் எர்த்துக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பாலோ ஒரு ஆப்பிள் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். ஸோ எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளோ பாலோ வெரி வெரி ஸ்மால், பட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆப்பிள் இமேஜின் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு பால் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அந்த மாஸை வந்து ஐ எம் டேக்கிங் ஸ்மால் எம். ஓகே, இப்போது ஆப்பிள் இமேஜின் பண்ணிக்கிறோம், ஒரு மரத்துலேருந்து ஒரு ட்ரீலேருந்து ஒரு ஆப்பிள் ஃபால் ஆகி கிரவுண்டில் வந்து கீழே விழுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணோம்? ஒரு ட்ரீ இருக்குது, ஸோ இமேஜின் பண்ணிங்க கிரவுண்டு. ஸோ ட்ரீலேருந்து ஒரு ஆப்பிள் கீழே வந்து விழுதுன்னா ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்படின்னா இதில் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும், எஃப். ஓகே, ஸோ அப்படின்னா இதிலேருந்து ஸோ எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இது மேலே தான் ஆக்ட் பண்ணும். சர்ஃபேஸில் இருக்கிறதுனால எப்படி இருக்கும்? ரெண்டுமே ஈக்குவல் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து எப்படி ஆகலான்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு சொல்லலாமா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட்? ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை இங்கே எது டிஸ்டன்ஸு? ஆர் ஸ்கொயர். எந்த ஆர் ஸ்கொயர்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஏன்னா இது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஆர் மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட சர்ஃபேஸில் தானே அந்த பாலோ ஆப்பிளோ இருக்குது. ஸோ அதனால் ரேடியஸ் ஆர், ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். காட் இட்? ஸோ ரைட், இப்போ எப்படி சொல்லலாம்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ ஹியர் இந்த பாடிக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும், ஆப்பிளுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு பாலுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும். சி திஸ் இஸ் ஒன் பால்னா இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ வென் கம்பேர்ட் டு எர்த்து திஸ் இஸ் வெரி 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 ஸ்மால். ஸோ கோடியில் ஒரு 0.% சொல்லலாம், இல்லை அதை விட வெரி 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 ஸ்மால். ஸோ அதனால் இந்த ஸ்மால் ஆர் வேல்யூ ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்போனால் ரேடியஸ் ஆஃப் எர்த்து நியர்லி 6400 கிலோமீட்டர். ஓகே, 6400 கிலோமீட்டர் எர்த்தோட ரேடியஸ். ஸோ அந்த பாலோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? நியர்லி 4 சென்டிமீட்டரோ 5 சென்டிமீட்டரோ இருக்கும். ஓகே, 4 சென்டிமீட்டர் எங்கே, 6400 கிலோமீட்டர் எங்கே, வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து வி கேன் நெக்லிஜிபிள். ஓகே, நெக்லெக்ட் பண்ணிடலாமா? ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி இஸ் கிவன் பை ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். இதை தான் வந்து வெயிட்டுன்னு சொல்லுவோம், பாடியோட வெயிட். ஓகே, வாட் இஸ் வெயிட்? வெயிட்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. Okay, that is equal to force means we know that Newton's second law, mass into acceleration. Understand? So what is that? Weight W equal to F ன்னு சொல்லலாமா? mass M, acceleration na A. இங்கே what is acceleration act ஆகுது? G act ஆகுது. அதுக்கு பேர் தான் acceleration due to gravity. So இந்த Aக்கு பதிலாக we are putting G ன்னு போடலாமா? C weight equal to force acting on a body. So force acting on a body வந்து நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் சொல்லலாம். ஸோ வெயிட்டு
ஃபோர்ஸ்னா எஃப், மாஸ் ஆக்சலரேஷன்னா ஏ. இந்த ஏவை வந்து ஜின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவும் ஆக்சலரேஷன், எர்த்து மேலே ஆக்ட் பண்ணுறது வந்து ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் W = F = mg சொல்லலாமா? அப்படி இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் ஒன் ஃபோர்ஸு, ஹியர் ஆல்சோ ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவேட் பண்ணால் தட் இஸ் கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் we are getting mg = left hand side equal and the right hand side equal g mm/r². ஓகே, இதில் என்ன கேன்சல் ஆகுது? m கேன்சல். வாட் இஸ் ஸ்மால் எம்னா என்ன அர்த்தம்? இந்த ஆப்பிளோட மாஸோ இல்லை அந்த ஒரு பாலோட மாஸோ. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் g? g = g m/r². ரைட்டா? திஸ் இஸ் கால்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ. இந்த வேல்யூ வச்சு தான் we are going to calculate எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு 9.8 m/s/-2 அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லவா எப்படின்னு? பட் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், பிகாஸ் இட் இஸ் ஃபண்டமெண்டல். இதே கான்செப்ட்டு we are going to learn in 11th standard கிராவிடேஷன் ஒரு டாபிக், ஒரு ஃபுல் யூனிட் இருக்குது. இதை இங்கே படிக்கிறது ஒரு ஸ்மால் டாப்பிக்கு, ஹோல் யூனிட்டாக படிப்பீங்க, வெரி பிக் டாப்பிக்காக அதில் இருக்கும். ஸோ டீட்டெயில்டி we are going to learn in higher classes. ஓகே, இங்கே சொல்லிடுறேன். யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், you already know the value. What is the value? 6.674 × 10⁻11. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ் ஆஃப் எர்த்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 5.972 × 10⁻24 kg பை ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 6400, எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 6378 km. இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா ஜியோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா, ஆல்ரெடி வி கால்குலேட்டர் 9.8 m/s/-2. ஓகே, இதுக்கு பேர் தான் ரிலேஷன் பிட்வீன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கும், ஓகே, யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் we are going to calculate mass of earth. எப்படி கண்டுபிடிக்கலாம் மாஸ் ஆஃப் எர்த்து? we already derived the equation. நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் தெரியும், previously derived. g = g m/r². இந்த நொட்டேஷன் எல்லாமே ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட ஜினா என்னது? வாட் இஸ் ஜி? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஜினா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். M means mass of earth, capital M. Capital M na mass of earth. Okay, R na radius of earth. So clear? This is very important. இது நல்லா ஞாபகத்தில் இருந்தால் தான் calculate பண்ண போகிறோம். So now we are going to calculate M. Just cross multiple. So capital M na G r² / capital G. முன்னாடியே சொல்லியிருப்பேன் எப்படி கண்டுபிடிக்கிறது. வாட் இஸ் ஜி? நமக்கு தெரியும் 9.8. ஓகே, ரேடியஸ் ஆஃப் எர்த்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 6378 (² யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டு 6.674 × 10⁻11. இதை சால்வ் பண்ணிங்கன்னா we get mass of earth 5.972 × 10⁻24 kg அப்படின்னு கிடைக்கும். This is mass of earth using the formula. So next topic is variation of acceleration due to gravity. எர்த்தில் ஜியோட வேல்யூ எங்கெங்கெல்லாம் வேரி ஆகும். ஸோ we are detailedly
studying in higher classes. 11th ஸ்டாண்டர்டில் படிப்போம். வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூடு, வேரியேஷன் ஆஃப் ஜி வித் latitude அண்ட் டெப்த், வேரியேஷன் ஆஃப் ஜி இன் டெப்த், இதை பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான், பேசிக் கான்செப்ட். ஸோ எர்த்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க, எர்த்தோட சர்ஃபேஸில் ஜி வேல்யூ ரிமைன் கான்ஸ்டன்ட், ஜியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து அட் சர்ஃபேஸில் ஜி இஸ் கான்ஸ்டன்ட். என்னவாக இருக்கும்? 9.8 மீட்டர் செகண்ட் -2. ஸோ இப்போது எர்த்துக்கு மேலே போக போக ஓகே என்னாகும்? ஜியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, எர்த்துக்கு மேலே போக போக ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேலே போக போக என்ன ஆகிட்டே இருக்குன்னா எர்த்தோட ஜியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ when we are going upper direction from the surface of earth, G is decreases. Okay, so understand பண்ணிங்க கான்செப்டை. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் ஜி ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ மேலே போக போக என்ன ஆகுனா ஜியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இதில் இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது, சர்ஃபேஸில் போலார் ரீஜன் இருக்கும், போல்ஸில் நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, அங்கே ஜியோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் ஜி ஈக்குவல் டு 9.8, எர்த்துக்கு மேலே போக போக ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் இதில் வந்து ஜியோட வேல்யூ வந்து இட் நெவர்ஸ் கம் டு 0. ஸோ ஜஸ்ட் இமேஜின், இப்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னா நியர்லி 200 கிலோமீட்டர் above ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஓகே, அந்த இடத்துல தான் இப்போ வந்து ஸோ மெனி சயின்டிஸ்ட்லாம் தே ஆர் கோயிங், அங்கே போவாங்க. ஓகேவா, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் அங்கே போனீங்கன்னா இட் நெவர் ஜீரோ கிராவிட்டி, கிராவிட்டி ஜீரோ கிடையாது, இட் இஸ் மினிமம் கிராவிட்டி. ஓகே, பிகாஸ் எர்த்தோட கிராவிடேஷன் அப் டு எது வரை இருக்குன்னா 3 தாண்டி இருக்குது, 3 தாண்டி கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்லி எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி வி ஹவ் சீன் எர்த்து 3 சுற்றி வருது இல்லையா. சப்போஸ் எர்த்து டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா மூன் நெவர் இன் தி ரொட்டேஷன் ஆஃப் அரவுண்ட் த எர்த்தை சுற்றி வராது, எங்கே போயிடும்? அப்படியே ஒரு டைரெக்ஷனில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக, தே கோயிங் வெரி ஸ்ட்ரைட். ஓகேவா, ஸோ எர்த்தோட கிராவிட்டி எது வரை இருக்குது அப்படின்னா 3 தாண்டி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னா மேலே போக போக ஸ்பேஸ் சென்டரில், இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரில் வந்து ஜீரோ கிராவிட்டி அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, இட்ஸ் எ மினிமம் கிராவிட்டி. கிராவிடேஷன் மினிமமாக இருந்தாலே என்ன ஆகும்னா நம்ம என்ன ஆகும், நம்மளால் கிரவுண்டில் நடக்க முடியாது. ஓகேவா, ஸோ இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்டா? அப்படின்னா ஸ்பேஸ் சென்டரில் ஜீரோ கிராவிட்டினா நோ ஜீரோ கிராவிட்டி, ஏன்னா எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு 3 தாண்டி கூட இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் 3 எர்த்தை பேஸ் பண்ணி சுற்றி வருது. ஓகே, ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ இங்கே மேலே போக போக ஜியோட வேல்யூ குறையும். சர்ப்ரைசிங்லி எர்த்தோட டெப்த்தில் வரும்போது கூட, எர்த்துக்குள்ளே டெப்த்து உள்ள ஒவ்வொரு கிலோமீட்டர் எர்த்தோட டெப்த்தில் போவோம் இல்லையா, ஆழத்தில் போவோம் இல்லையா, டெப்த்துக்கு போகும்போதும் ஜியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, காட் இட்? ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் ஜியோட வேல்யூ 9.8, எர்த்துக்கு மேலே போக போக ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சர்ப்ரைசிங்லி எர்த்தில் டெப்த்தில் போக போக ஜியோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அட் தி சென்டர் ஆஃப் எர்த்தில் ஜியோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகே, காட் இட்?
ஸோ இப்போ சர்ஃபேஸுக்கு வருவோம். சர்ஃபேஸில் ஜியோட வேல்யூ வந்து 9.8 கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ போல் ரீஜனில் எர்த்தோட ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ வந்து இட்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அட் போல் ரீஜன், at poles G is maximum. So at equator region G is minimum. Because minimum பார்த்தாலே தெரியும், டெப்த்தில் வர மாதிரி தான். எர்த்தோட டெப்த்தில் வந்தால் என்ன ஆகிட்டே இருக்கும், ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அதே போல் தான் எர்த்தோட சர்ஃபேஸில் போல் ரீஜனில் மேக்ஸிமமாக இருக்கும். அப்படியே ஈக்குவேட்டரில் வரும்போது என்ன ஆகிட்டே இருக்கும், ஜியோட வேல்யூ மினிமமாக இருக்கும். ஸோ ஒன்லி இந்த ராக்கெட் லான்ச்சிங் பேடு அதெல்லாம் எங்கே இருக்குன்னா நியர் தி ஈக்குவேட்டரில் தான் இருக்கும். எர்த்தோட ஈக்குவேட்டர் ரீஜனில் தான் ராக்கெட் லான்ச்சிங் பேடை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஜியோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கிறதுனால, ஸோ இங்கேருந்து ஒரு ராக்கெட் அனுப்பும்போது ஃபியூலோட கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே, அதே ராக்கெட்டாக போல் ரீஜனில் போய் நம்ம அங்கேருந்து லான்ச் பண்ணால் என்ன ஆகும்னா, போலில் வந்து ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதனால ஃபியூல் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஆனால் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எர்த்தில் இந்தியாவில் எங்கே இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டா. ஓகேவா? ஸோ இட்ஸ் நியர் டு ஈக்குவேட்டர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் இஸ் மாஸ் அண்ட் வெயிட். So mass is a basic property of a body. So mass means, mass of a body we can define that. எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, the quantity of matter containing in the body. Okay, quantity of matter contained in the body. ஓகே, இதோட SI யூனிட் வந்து கிலோகிராம். SI யூனிட் இஸ் கிலோகிராம். ஓகே, ஸோ வாட் இஸ் வெயிட்? ஸோ வெயிட் மீன்ஸ் is defined as the gravitation force exerted on it due to earth gravity alone. ஸோ அது எப்படி சொல்லணும்னா, W ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஃபோர்ஸு, that is equal to mass into acceleration due to gravity. So weight is equal to mg அப்படின்னு சொல்லுவோம். W equal to mg. Okay, already we know the value. G is 9.8 meter second power minus 2. So mass remain constant, weight is varying. ஓகே, எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஹியர் நம்மளோட மாஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். சப்போஸ் நம்ம மாஸ் இஸ் நியர்லி 60 கிலோகிராம், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்க. ஸோ வாட் இஸ் த வெயிட் இன் அவர் பாடி இன் தி எர்த்? ஸோ W ஈக்குவல் டு 60 மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி 60 இன்ட்டு எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு 9.8. ஓகே, ஸோ நியர்லி 588 நியூட்டன். இதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எர்த்தில். சப்போஸ் வி ஆர் இன் மூன் அப்படின்னா அங்கே நம்மளோட வெயிட் என்னவாக இருக்குன்னா, தட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதே 60 கிலோகிராம், மூனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 1.625 இருக்கும். ஓகே, ஸோ த வேல்யூ இஸ் 97.5 நியூட்டனாக இருக்கும். ஓகே, ஸோ மாஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட்டு. எது வேரி ஆகும்? ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி வேரி ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு மாஸ் அண்டு வெயிட். எர்த்தில் இருந்தால் ஒரு மாஸ் இருக்கும், மூணில் போனால் அங்கே ஒரு மாஸ் இருக்கும். ஸோ மார்ஸுக்கு போனால் அங்கே ஒரு மாஸ், நமக்கு அங்கே ஒரு வெயிட் இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்?